ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஒரு முக்கியமான அப்டேட். கீழ் திருப்பதியில் இன்றைக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் கொடுக்க மாட்டாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கனும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கி கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. திருமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால மறுநாள் தரிசனத்துக்கு தான் நாள் டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ நாளைக்கு வியாழக்கிழமை தரிசனத்துக்கு இன்றைக்கு கீழ் திருப்பதியில் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ போய் வெயிட் பண்ண வேண்டாம். நாளைக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி வெள்ளிக்கிழமைக்கு உண்டான டோக்கன் கொடுப்பாங்களான்னா கொடுப்பாங்க. எந்த டைமில் கொடுப்பாங்கன்னா ஜென்ரலாக இப்போ ஒரு 4-5 நாளாக பார்த்திங்கன்னா மத்தியானம் 3 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 2 to 4 கொடுப்பாங்கன்ட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு டோக்கன் வாங்குகிற பிளான் இருந்தீங்கன்னா மத்தியானம் 1 மணிக்குள்ளே இப்போ சொன்ன இடங்களில் வெயிட் பண்ணுங்கள். ஸோ தட் 2 to 4 கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்ப டோக்கன் கிடச்சிரும். வெள்ளிக்கிழமை தரிசனத்துக்கு நாளைக்கு கீழ்த்திருப்பதியில் டோக்கன் கொடுப்பாங்க. நாளைக்கு வியாழக்கிழமை தரிசனத்துக்கு இன்றைக்கி கீழ்த்திருப்பதியில் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. போன வாரம் புதன்கிழமையும் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் இன்றைக்கி புதன்கிழமையும் கீழ்த்திருப்பதியில் கொடுக்குற டோக்கன் கேன்சல் பண்ணிக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இன்றைக்கி டோக்கன் வாங்குகிற பிளானில் வந்திருக்கீங்க, டைரெக்டாக திருமலைக்கு போய் டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 24 மணி நேரம் ஆகலாம் அப்படின்னு இன்றைக்கி டிடிடியில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த க்யூ சிலா தோரணம் தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் திருமலைக்கு போய் ஃப்ரீ பஸ் ஏறி டோக்கன் டிக்கெட் இல்லாத தரிசனம்னா அவங்களே எந்த இடம் என்ட்ரி பாயிண்ட்டோ இறக்கி விடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன என்ட்ரி பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது க்ரௌடை பொறுத்து மாறும். கம்மியாக க்ரௌடு இருக்கிறப்போ கிருஷ்ணதீர்த்த சர்க்கிள், ஓரளவுக்கு ஹெவி க்ரௌட் இருக்கிறப்போ சிலா தோரணம், அதை தாண்டி அக்டோபர் சர்க்கிள், அதை தாண்டி பாட்டகங்கம்மான்ட்டு இடம் மாறும். இப்போதைக்கு சிலா தோரணம் தாண்டி இருக்குது க்யூ அப்படின்னு டிடிடியில் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் மலைக்கு போனாலே ஃப்ரீ தரிசனம் க்யூனா பஸ்ஸில் ஏறி ஃப்ரீ பஸ்ஸில் அவங்களே இறக்கி விட்ருவாங்க. ஸோ டோக்கன் வாங்குகிற பிளானாக இருந்தாலும் சரி, டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் போகிற பிளானில் இருந்தாலும் சரி, திருமலைக்கு டைரெக்டாக இன்றைக்கி போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 24 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் எப்படி கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வருதுன்னு நேற்று வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நேற்று ரீஎன்ட்ரி கேட்டில் எப்படி கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணினேன். அதில் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, இந்த கீழ் திருப்பதியில் டோக்கன் கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு ரீஎன்ட்ரியில் ஜாயின் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதில் அனுமதிக்க மாட்டாங்க. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத க்யூவில் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூவில். அந்த டோக்கனை சாமி பார்க்கலன்னு ஸ்கேன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு இந்த ரீஎன்ட்ரி கேட்டில் அந்த டோக்கனை மறுபடியும் ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுமதிப்பாங்க. ஸோ நீங்கள் டோக்கன் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோ திவ்ய தர்ஷன் டோக்கனோ வச்சுக்கிட்டு ரீஎன்ட்ரி கேட்டில் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பார்க்க முடியாது. டோக்கன் தரிசனத்துக்கு ஏடிஜிஹெச் சர்க்கிள் மட்டும்தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். அதில் தான் நம்ம ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பார்க்கணும். அடுத்து ட்ரெயின் திருப்பதிக்கு போகிறது பற்றின ஒரு முக்கியமான அப்டேட். சார்லப்பள்ளியிலேருந்து திருப்பதி, திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம் வழியாக திருச்சிக்கு போகிற ட்ரெயின் வீக்லி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். இது ஸ்பெஷல் ட்ரெயினாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் நேற்றுலேருந்து ரெகுலர் ட்ரெயினாக மாறியிருக்கு. ஸோ திருப்பதி, திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸ்பெஷல் ட்ரெயினாக உங்களுக்கு ஃபேரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ரெகுலர் ட்ரெயினாக அந்த ஃபேர்லேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த சர்வீஸ் நேற்றுலேருந்து, அதாவது ஆல்ரெடி போயிட்டுருக்கிற ட்ரெயின் தான் அது. இது வரைக்கும் ஸ்பெஷல் ட்ரெயினாக இருந்தது. நேற்றுலேருந்து சார்லப்பள்ளியிலேருந்து போகிறது நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி திருச்சியிலேருந்து போகிறது ஸ்டார்ட் ஆகும். ட்ரெயின் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 17077 17078. இதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ட்ரெயினாக இருந்தப்போ இந்த நம்பர் வேறு, இப்போ நம்பரும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இருந்த ஸ்பெஷல் ட்ரெயினை இப்போ ரெகுலர் ட்ரெயினாக மாற்றிட்டாங்க. இது வீக்லி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான். திருப்பதி, திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு கம்ஃபர்டபுள் ட்ரெயினாக இருக்கும். 300 ரூபாய் தர்ஷனத்தில் நேற்று ரொம்ப நேரம் ஆனதுன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 3லேருந்து 6 மணி நேரம் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகலாம். 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில். நேற்று டோக்கன் வாங்கிட்டு இன்றைக்கி சுவாமி தரிசனத்தில் ஜாயின் பண்ணியிருப்பாங்களே, அவங்களுக்கு டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கணும்னா திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும் கொடுக்குறாங்க. காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ரூம்ஸ் இருக்குன்னா மத்தியானம் 3 மணி வரைக்கும் கூட கவுண்டர் ஓப்பன் பண்ணி வச்சு கொடுப்பாங்க. ரூம் ஃபுல் ஆகிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் சாயந்தரம் மினிமம் ரூம்ஸ் கொடுப்பாங்க. அது மத்தியானம் சாயந்தரம் போகிறதெல்லாம் அவைலபிலிட்டி பொறுத்து கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே போய் இன்ஸ்டண்ட்டாக செக் பண்ணால் தெரியும். பட் கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு ஆஃப்லைனில் ரூம் வேணும்னா காலையிலேயே போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோட கீழே நின்னா போதும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ரூம் அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் வரும் எங்க அலாட் ஆயிருக்குன்னு. அங்க போய் நம்ம ரூம் எடுக்கிறப்போ ஆன்லைன் பேமெண்ட் செய்யற மாதிரி இருக்கும். சாவி கொடுக்கறப்போ அவசியம் செக் பண்ணுவாங்க நம்ம கிட்ட நம்ம 2 பேர் இருக்கோமா அப்படின்ட்டு. இதே ரூல் தான் கீழ்த்திருப்பதியில ஆஃப்லைன் ரூம் விஷ்ணு நிவாஸ்ல மட்டும் கொடுக்குறாங்க. இந்த ரூம் எடுக்கிறதுக்கு ஆஃப்லைன்ல நம்ம கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்கணும், டோக்கன் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. ஆனால் எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் ட்ரை பண்ணுங்க. குலுக்கல் முறையில் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் பெருமாளை கிட்ட போய் சுவாமி தரிசனம் பார்க்கலாம், தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவாவையும் பார்த்துட்டு. இதுக்கும் நம்ம கிட்ட ஆல்ரெடி டோக்கன் இருக்கு, டிக்கெட் இருக்கு அப்படிங்கிற ரூல் கிடையாது. ஒரு தடவை இந்த ஆஃப்லைன் லக்கி டிப்ல செலக்ட் ஆனால் மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அந்த ஒரு ரூல் மட்டும்தான். டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் மற்ற கோயில்கள் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி டோக்கன் கொடுக்க மாட்டாங்கங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷனும் மற்ற தகவல்களும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.